என் இனிய வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைய பதிவு மாந்திரிக பதிவு தான். இந்த பதிவோட நோக்கம் என்னன்னா, எனக்கு வர்ற அதிகமான வாட்ஸ்அப் கால் கணவன் மனைவி பிரச்சனைகளை பத்தி தான் வந்துருக்கு. கணவன் மனைவி பிரச்சனையில என்ன சொல்றாங்க, என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சிருக்காரு, இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்காரு, அவ என்ன மாயம் பண்ணா மந்திரம் பண்ணான்னு தெரியல, என்னை விட்டு சுத்தமா பிரிஞ்சு போயிட்டாரு, என் நினைப்பே இல்லாமல் போச்சு, என் பிள்ளைகளோட நினைப்பு இல்லாமல் போச்சு, என்ன மருந்து வச்சிருக்கான்னு தெரியல, நாங்களும் போகாத இடம் இல்லை, பார்க்காத சாமியார் இல்லை, எல்லார்ட்டையும் பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டுது, அவள் வீட்டுக்கே போயிடுறாரு, நாங்கள் என்னதான் பண்ணாலும் அவள் வீட்டை தேடி தேடி போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய சொல்கிறார். அப்போ இதில் இருந்து விடுபடுறதுக்கு நிறைய போய் மருந்து அப்படின்னு சொல்ற ஈடு மருந்துங்கிற முறையில மருந்து கொடுத்து சில பேர் வசியம் பண்ணி வைக்கிறாங்க. மருந்துங்கிறது ரெண்டு வகையில இருக்கு, ஒன்று சைவ முறை, ஒன்று அசைவ முறைன்னு ரெண்டு வகையில மருந்து இருக்கு. இந்த மருந்து முறையில ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ, ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு ஆணுக்கோ ஆப்போசிட்ல இருக்கவங்க கொடுத்து தன்வசமாக்கிக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு குடும்பம் கெட்டு போகுது. இந்த நிலையை மாற்றணும் முதல். சரி, இதை போய் ஒரு மந்திரவாதிகள்கிட்டயோ இல்லை ஒரு சாமியார்கிட்டயோ இல்லை இந்த மருந்து எடுக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, அந்த உறிஞ்செல்லாம் எடுப்பாங்க, அந்த முறையில எடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு. அப்போ இதை மருந்தை முறிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த மருந்தை முறிக்க போனா ஊர்பட்ட செலவாகுது. எத்தனை தடவை தான் ஒய்யாம நம்மளும் மருந்து எடுப்போம், திருப்பி மருந்து கொடுக்குறாங்க, திருப்பி மருந்து எடுக்கிறோம், திருப்பி மருந்து கொடுக்குறாங்க. இந்த நிலை இப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒய்யாம நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்க முடியல. அப்ப இவங்களுக்குலாம் ஒரு தீர்வு வேணும். அப்ப இந்த ஈடு மருந்தை முறிக்கிறதுக்கு என்ன வழி? நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அது கணவன் மேலேயோ இல்லை மனைவி மேலேயோ ஏதோ ஒரு விஷயம், யாரோ ஒருத்தவங்க தன் ஆப்போசிட்ல நம்ம பார்ட்னரை தன்னை விட்டு பிரிக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்க. அப்ப அந்த விஷயம் வேலை செய்யாம இருக்கணும், அது வேலை செய்யுதா இல்லையா ரெண்டாவது பிரச்சனை. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு. ஒரு சாமியார்கிட்ட போனா, உண்மையை சொல்றேன், நீங்க ஒரு சாமியார்கிட்ட போனா அந்த சாமியார் என்ன, அந்த மந்திரவாதிகளோ அல்லது சாமியார் யாரா சொல்லுவாங்கன்னா, உனக்கு பிரச்சனை இருக்கு, நீ உன் புருஷனுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க, உன் பொண்டாட்டிக்கு மருந்து கொடுத்துருக்காங்க, அதனால தான் உன் சொல் பேச்சு கேட்காம இருக்கா, விலகி போயிட்டா, இந்த இதுக்கு அப்போ இந்த மருந்தை முறிக்கணும், இதுக்கு இந்த மருந்தை எடுக்கிறதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் போகவே வேணாம். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த ஈடு மருந்தை முறிக்கிறது எப்படிங்கிற முறையை மட்டும் சொல்லித்தரேன். இந்த மருந்தை முறிக்கிறதுக்கு அது அசைவ மருந்தாக இருந்தாலும் சரி, சைவ மருந்தாலும் சரி, ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலே போதும். இந்த மருந்து ஈஸியாக முறிஞ்சிடும். இதுக்கு பெரிய ஒரு பொருள் செலவுலாம் கிடையாது. என்னோட பதிவுகள் எல்லாமே அதிக செலவு இருக்கக்கூடாது, தீர்வு கிடைக்கணும். கணவன் மனைவி பொதுவாக ஒற்றுமையா இருக்கணும். நான் ஆசைப்படுற ஒரே விஷயம் தான், கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா அவங்க ஒற்றுமையா இருந்தாதான் அவங்களோட பிள்ளைகளோட நிலை நல்லா இருக்கும். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டவன், என்னோட மனநிலையில வச்சுதான் நான் எல்லாத்துக்கும் பேசுறேன். ஒரு தாய் தந்தை சரியில்லாம போனா அவங்களோட நிலை என்னங்கிறத நான் அனுபவத்துல பார்த்திருக்கேன், நானும் அனுபவிச்சிருக்கேன். இதனால அந்த ஒரு நிலையினாலதான் இந்த பதிவுகளை நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாம அனைவரும் நல்லா இருக்கணும்ங்கிற ஒரு நோக்கத்துக்கு மட்டுமே இந்த பதிவுகளை நான் சொல்லிக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வரேன். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்ல, 100 பசும்பால், சுத்தமான பசும்பாலா இருக்கணும், கலப்பட பால் இருக்கக்கூடாது. நீங்களே போய் கறக்கிற இடத்துல நின்று வாங்கிட்டு வாங்க. 100 பசும்பால், 100 தேங்காய் பால், 100 வெண்பூசணி பால், 5 வால் மிளகு, இவ்வளவுதான். இந்த பசும்பாலை அடுப்புல ஏற்றி பஸ் கொதிக்க விடுங்க. அதுல அப்புறம் தேங்காய் பாலை கலங்க. இப்போ இந்த பசும்பால் கொதிக்க ஆரம்பிச்சோடனே தேங்காய் பால் அதில் ஊற்றிடுங்க. தேங்காய் பால் சேர்த்தும் பசும்பாலும் ரெண்டு கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த வெண்பூசணி பாலா எடுத்து வைங்க. அந்த வெண்பூசணி பாலையும் அதில் ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த 5 வால் மிளகு அதுக்கு முன்னாடி தட்டி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வால் மிளகையும் அந்த பாலில் போட்டுருங்க. போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 300 பால் ஒரு 150 ml வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் இறக்கி கீழே வச்சிருங்க. ஒரு இளம் சூடுல காலையில வெறும் வயிற்றுல இந்த பாலை, யாருக்கு மருந்து இருக்கு, ஈடு மருந்து இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அவங்களுக்கு இந்த பாலை குடிக்க கொடுங்க. அது யாருக்கானாலும் இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். கணவன் மனைவி தவிர கணவன் மனைவி தான் மட்டும்தான் இல்லை, குடும்பத்தில் யாராச்சும் இந்த மாதிரி மருந்து முறையில பாதிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த முறையை செய்யுங்க. கொடுத்துருங்க, காலையில வெறும் வயிற்றுல கொடுத்துருங்க. இந்த 150 பாலை குடிக்க கொடுத்துருங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 3 நாளைக்கு 3 தடவை கொடுக்கணும். இது மாதிரி இன்னைக்கு கொடுத்துருக்கோம், மறுநாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் விட்டு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் விட்டு அடுத்த நாள், இப்படியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 3 டைம் கொடுங்க. வயிற்றுல இருக்கிற என்ன மருந்தா இருந்தாலும் சரி, அது சைவ முறையா இருந்தாலும் சரி, அசைவ முறையில இருந்தாலும் சரி, மருந்து அடிச்சு வெளியே வந்துடும். ஊதி எடுக்க வேண்டியதில்லை, பண செலவு பண்ணி நீங்க மருந்து எடுக்க வேண்டியதில்லை. மருந்து இருக்குங்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது. உங்க மனசுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா இந்த பாலை எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இதனால உடம்புக்கு எதுவும் பாதிப்பு வரப்போதாங்கிற கிடையாது. சுத்தமான பசும்பால் தான் கொடுக்குறீங்க, சுத்தமான தேங்காய் பால் தான் கொடுக்குறீங்க, சுத்தமான வெண்பூசணி பால், நம்ம சாப்பிட்ற பொருள் தான்.
வெண்பூசணி. சரிங்களா, இந்த பால் எடுத்து தான் கொடுக்குறீங்க. இது உடலுக்கும் ஆரோக்கியம். சரிங்களா, இப்ப நீங்க மருந்து உறிஞ்சி போய் எடுக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா உடல்ல இருந்து எல்லாத்தையும் உள்ள இருந்து வெளியே இழுப்பாங்க. இழுக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு புண்ணு உண்டாகும். அந்த புண்ணு தான் அல்சர் ஆகிறது. அல்சருங்கிறது நாளைக்கு அந்த இடத்துல ஒரு கட்டியா உருவாகும். சொரியறப்ப சுகமா இருக்கும், சொரிஞ்சு முடிஞ்ச பிறகுதான் வேதனை. சில விஷயங்களை நம்ம போய் தேவைக்கு போய் ஒரு தொடர்புக்கு போகிறோம். அந்த தொடர்பானது ஒரு சில தப்பான விஷயங்களை நம்மளுக்கு அவங்களால புகுத்தப்பட்டு அது சில விஷயங்கள் நாளைக்கு அந்த மருந்தை எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. மருந்தை எடுத்தாலும் அந்த இடத்துல ஒரு புண்ணு உண்டாகும். அந்த புண்ணு நாள்பட இப்படியே மருந்து கொடுக்க எடுக்கன்ட்டே இருந்துச்சு. நம்ம உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு புண்ணு உண்டாகிட்டே இருக்கும். அந்த புண்ணாகிறது நாளைக்கு அல்சராக மாறும். அல்சருங்கிறது கட்டியாக மாறும். இந்த நிலையே தேவையில்லை. அதனால் இந்த மருந்தை இந்த பால் ஐட்டத்தை மட்டும் உள்ளே கொடுத்தாலே போதும். அவங்களுக்கு சுத்தமான எல்லாமே மோஷனோட சேர்த்து வெளியே போயிடும். பிரச்சனையே கிடையாது. வயிற்றுல புண்ணும் ஆகாது. இந்த பாலாகப்பட்டது தேங்காய் பால், பசும்பால், இந்த வெண்பூசணி பால் வயிற்றுல இருக்க புண்ணையும் சேர்த்து ஆற்ற ஆரம்பிச்சிடும். அதனால எந்த ஒரு பயமும் கிடையாது. நம்பி சாப்பிடலாம். ஸோ எல்லாரும் நலமாய் இருக்க எல்லாம் வல்ல என் தாய் காளியை பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவுகளில் நிறைய பேர் சொல்றாங்க என்கிட்ட நீங்க தேடி வரணும், அதுக்கான அந்த பதிவுலாம் சொல்றேன். எனக்கு அந்த நிலையே இல்லை. நான் எந்த இடத்துல ஒரு இக்கனா வச்சு நான் பேசுறவனும் கிடையாது. ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணி சொல்ல ஆரம்பிச்சா அதை சொல்லிடணும். இதுல ஒளிமறை வச்சு யாரையும் பணத்துக்காகவோ அந்த மைண்ட் செட்டே எனக்கு கிடையாது. அந்த புத்தியும் எனக்கு கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் என்னோட ஆசை. அதுதான் அவங்க குடும்பம் நிம்மதியா இருந்தா போதும். இதுதான் நான் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம். நீங்க நல்லா இருந்தா உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. இதுதான் என்னோட ஆசையும் கூட. அதனாலதான் அந்த சில ரகசியமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாவே சொல்றேன். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க. என்னோட பதிவுகள் எதை நோக்கி இருக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் எந்த மாதிரி பதிவுகள் போடணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு பதில் சொல்லுங்க. நியாயமான விஷயமா இருந்தா நிச்சயம் நீங்க கேட்குற விஷயம் என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நிச்சயம் அதுக்கான பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நல்லது நண்பர்களே, நன்றி, வணக்கம். நாளை வேறு ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.